1919 மார்ச்சில் பிறந்த பிரேம்நாத் டோக்ரா 1972 மறைந்தார். ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு 370 2019 நீக்கப்பட்டது. ஆனால் அதை நீக்குவதற்கான போராட்டம் 1947 தொடங்கிவிட்டது. ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 எதிர்த்து நடந்த நீண்டகால இயக்கம் திடீரென்று உருவானது அல்ல. 1947 முதல் 1963 வரை அம்மாநிலத்தில் நடந்த ஒவ்வொரு முக்கிய அரசியல் இயக்கத்திற்கும் பிரஜா பரிஷத் தலைமை தாங்கியது. அந்த இயக்கத்தின் முகமாக பண்டிட் பிரேம்நாத் டோக்ரா திகழ்ந்தார். நவம்பர் 1947 பிரஜா பரிஷத் நிறுவப்பட்ட போது டோக்ரா ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் RSS விபாக் சங்க சாலக்காக இருந்தார். அமைப்பின் ஒழுக்கத்தை பின்பற்றி ஆரம்பத்தில் தலைவர் பதவியை ஏற்க அவர் மறுத்துவிட்டார். இந்தியாவின் மற்ற மாநிலங்களைப் போலவே ஜம்மு காஷ்மீரிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதே பிரஜா பரிஷத்தின் தெளிவான நோக்கமாக இருந்தது. ஒரு தனி அரசியலமைப்பு முறை மாநிலத்தை நாட்டை விட்டு வேறு திசைக்கு கொண்டு செல்லும் என்று அவர் நம்பினார். இந்த விவகாரத்தில் ஷேக் அப்துல்லா மற்றும் நேருவின் காஷ்மீர் கொள்கைகளை டோக்ரா பகிரங்கமாக எதிர்த்தார். 1950 அமைப்பின் பொறுப்பை ஏற்ற டோக்ரா போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். 1952 இந்த போராட்டம் அதன் உச்சத்தை எட்டியது. அப்போது ஒரு புகழ்பெற்ற முழக்கம் எழுப்பப்பட்டது. ஒரே நாட்டில் 2 கொடிகள், 2 அரசியல் அமைப்புகள், 2 தலைவர்கள் இருப்பதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது. இதனைத் தொடர்ந்து சத்தியாகிரகம் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வீதியில் இறங்கி போராடினர். ஜெயில் ப்ரோ சிறை நிரப்பும் போராட்டம் இயக்கத்தின் ஒரு பகுதியாக டோக்ரா பலமுறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சூழலில் காஷ்மீருக்குள் நுழைய இருந்த அனுமதி சீட்டு பர்மிட் சிஸ்டம் முறையை எதிர்த்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஜம்மு காஷ்மீருக்கு வந்து கைது செய்யப்பட்டார். 1953 அவரது திடீர் மறைவு அந்த இயக்கத்தை தேசிய அளவிற்கு கொண்டு சென்றது. முகர்ஜியின் மறைவிற்கு பிறகு பாரதிய ஜனசங்கத்தின் தேசிய தலைவராக டோக்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டு காலம் பதவி வகித்தார். 1963 கொள்கை ஒற்றுமை காரணமாக பிரஜா பரிஷத் அமைப்பு பாரதிய ஜனசங்கத்துடன் இணைக்கப்பட்டது. பண்டிட் பிரேம்நாத் டோக்ரா 1972 காலமானார். ஆனால் ஒரே நாடு ஒரே அரசியலமைப்பு என்ற அவரது சிந்தனை மட்டும் மறையவில்லை. இறுதியாக அவர் எதற்காக போராடினாரோ அந்த 370வது சட்டப்பிரிவு ஆகஸ்ட் 5, 2019 அன்று ரத்து செய்யப்பட்டது. இதன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜம்மு காஷ்மீரில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டு அங்குள்ள மக்களும் நாட்டின் பிற மாநில மக்களைப் போலவே சம உரிமைகளை பெற்றனர். இது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கும் அதன் மக்களுக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தியது.